ஆரம்பிச்சோம். வேதங்களை சுருக்கிட்டு சைத்தன்ய மகாபிரபு அதுல ரசம் மாதிரி கொடுத்திருக்கிறார். பொதுவா வேதங்களை பாராயணம் பண்ணும்போது அதுல ஒன்றும் பிரேம வராது. யாரு வேதங்கள் கடவுளை வர்ணிக்குது, ஆனா கடவுள் யாருன்னு காட்டுற இடத்துல அது ஒரு மையத்தை நோக்கி போகுமே ஒழிய காட்டாது. இது கிடையாது அது கிடையாது அப்படின்னு தான் சொல்லும். அது கடவுள் கிடையாது இது கடவுள் கிடையாது இப்படிலாம் சொல்லி அப்படி நெருக்கி வரும்போது உண்மை பக்கம் வர்ற போது அது அமைதியாயிடும். காரணம் என்னன்னா, வேதம்ங்கிறது உணர்வு கிடையாது, ஒரு உணர்வுக்கு அடுத்து இருக்கிற ஒரு சொற்கள் தானே. அது சொல்ல அலங்காரம் அப்படின்னு சொல்லலாம். எப்படி பழைய காலங்கள்ல கல்யாணத்துக்கு பேச்சு நடக்கும்போது பொண்ணு ஒரு பக்கம் எல்லாரும் இருப்பாங்க, மாப்பிள்ளை ஒரு பக்கம், அந்த கூட்டம்லாம் இருக்கும். அவங்க பெண்ணோட தோழிகள்லாம் அவகிட்ட கேட்பாங்க, அந்த கூட்டத்துல யாரு மாப்பிள்ளை. ஏன்னா அப்பெல்லாம் அவ்வளவு நண்பர்கள், இந்த கூட்டு குடும்பமா இருந்துதான் வாலிபர்கள் அவ்வளவு பேர் இருப்பாங்க. அதுல யாரு மாப்பிள்ளைங்கும் போது அந்த வெள்ளை சட்டையா அந்த கருப்பு கோடு சட்டையா ஒண்ணுன்னா கேட்கும்போது இல்லைங்கிறத மட்டும் தெளிவா சொல்லிப்பாங்க. ஆனா கரெக்டா மாப்பிள்ளைய காட்டுற போது அவளுக்கு ஒரு நாணம் உண்டாகுது, வெக்கத்தால அமைதியாயிடுறா. இதைத்தான் மௌனம் மகத்தானது அப்படிங்கிறாங்க. அப்போ இது மாதிரி வேதம் கூட இறைவனை சொல்ல வரும்போது மௌனமாயிடும். ஏன்னா வார்த்தைகளால அது உணர்த்த முடியாது. வார்த்தைகள்ல உணர்த்துறதுல ஃபால்ட் நிறைய இருக்கு. நான் சொல்ல வந்த கருத்து வார்த்தை வரைக்கும் தான் வரும். நீங்க உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி அந்த வார்த்தையில இருந்து நான் சொல்ல வேண்டிய கருத்தை எடுத்தீங்களான்னு தெரியாது. உங்களுக்கு வேற மாதிரி அது புரியலாம். அதனால வார்த்தைகளுக்கு அவ்வளவுதான் சக்தி. அதனாலதான் மௌனம் உணர்த்துற அளவுக்கு பாஷைகள் உணர்த்தாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்காகவே பல பேர் அந்த பரம்பொருள் இறைவனை தனக்குள்ள உணர்றதுக்காக மௌனத்தை கடைப்பிடிச்சாங்க. அந்த மௌனத்திலே கடைப்பிடிச்சு அதுல ரொம்ப உயர்ந்தவங்களை மௌனி அப்படிங்கிறது தான் முனி அப்படின்னு ஆக்குனாங்க. இதுல பார்க்கலாம், முனையே அப்படின்னு ஒரு வார்த்தை. பாகவம் அந்த மாதிரி முனிவர்களுக்கான கதா முனிவர்கள் மாதிரி வாழ்றவங்க, சுகபோகிகளுக்கு கிடையாது. சுகபோகிகளுக்கு மனசு உட்காராது. எப்படி ஒரு மாதம் 5000 ரூபாய் கிடைக்குதுன்னா அது ஒரு மைல்கல் மாதிரி வச்சுக்கலாம், அதுவே போதுமானதா இருக்கும். ஆனா ஆசை அது பத்தாதுன்னு சொல்லும். உள்ள இருந்துட்டு இன்னும் கொஞ்சம் 1000 இருந்தா அதை சாதிக்கலாம் இதை சாதிக்கலாம், இதெல்லாம் எந்த மூளைக்கு அப்படிங்கிற மாதிரி அது உள்ள உணர்த்தும் போது அப்போ கொஞ்சம் ஏக்கம் வரும், அப்புறம் எதிர்பார்ப்பு வரும். இதுல வந்துருமா இதுல வந்துருமா, நாம குறைஞ்ச செலவுல எப்படி நிறைஞ்ச இது பார்க்கலாம், அந்த மாதிரி ஆசை காட்டும் மனசு. அப்புறம் 50,000 கிடைச்சாலும் 2 மாதம் 3 மாதம் அமைதியா இருக்கும். அந்த பணத்தை செலவழிக்க கத்துக்கிட்ட உடனே இதுவே ஒரு 1,00,000 இருந்தா நல்லா இருக்கு அப்படின்னு மனது. இது மனதுடைய நிலைமை. அது அதனாலதான் அதை மனக்குதிரை அப்படிங்கிற ஓடிக்கிட்டே இருக்கும். யாரு திருப்தனோ, வரவுக்குள்ள செலவுகளை வச்சுக்க தெரிஞ்சிருக்கோ அவங்களுக்கு நஷ்டம் ஒருபோதும் வராது. ஏன்னா அவங்களுக்கு அந்த திட்டம் தெரியுது. எப்படி வண்டி கத்துக்கிறவங்க கூட நிதானம் தெரிஞ்சாதான் கத்துக்க முடியும். எப்படி ஓடுது, எந்த மாதிரி பிரேக்க அரவணைக்கணும், அதெல்லாம் அந்த நிதானத்துலதான் தெரியும். வேகமா போனா தெரியாது.
வேகம் வந்து விவேகம் இல்லை அப்படிங்கிறாங்களே. அப்போ இப்படி மௌனத்துக்கு வந்து ஒரு மகத்துவம் கீதையில வந்து கிருஷ்ணர் கொடுக்கிறார். இந்த மௌனம் வந்து எப்படி ஒருத்தர் வந்து நான் அதை சாப்பிட மாட்டேன் இதை சாப்பிட மாட்டேன்னு விரதம் இருக்கிறாருன்னு வச்சுக்கலாம். அந்த விரதத்தோட சக்தி வாய்ந்தது கிருஷ்ண பிரசாதம் மட்டும்தான் சாப்பிடுவேன். பகவானுக்கு எது படைக்கப்பட்டிருக்கோ அதை சாப்பிடுவேன். எது பகவானுக்கு படைக்க முடியாதோ இல்ல படைக்கப்படலையோ அதை சாப்பிட மாட்டேன். இதுவும் மௌனத்துலதான் வரும். இந்த மாதிரியான முடிவுகள். நான் கிருஷ்ணரை பத்தி மட்டும் பேசுறதுக்கு தான் வாயை திறப்பேன். நாமஜபம் பண்றதுக்கு வாயை திறப்பேன். பிரசாதம் சாப்பிடுறதுக்கு வாயை திறப்பேன். கிராமிய கதான்னு சொல்லுவாங்க ரூப கோஸ்வாமி. அதுக்கு மேல ஒரு படி போயிட்டு பக்தி உணவுக்காக ஒரு பிரஜல்பா இருப்பாங்க. பிரஜல்பானா வெட்டி பேச்சு. ஒரு பிரயோஜனம் இருக்காது. ஆனா காலம் மட்டும் சர்ன்னு ஓடிடும். பார்த்தா பேசிக்கிட்டு இருந்தோம் நேரம் போயிடுச்சு அப்படின்னு ஆயிடும். அப்படி பிரஜல்பான்னு அவர் பேர் கொடுக்கிறார். ரூப கோஸ்வாமி இத வந்து கிராமிய கதா அப்படின்னு சொல்லுவாங்க. உலகம் வர இப்ப காலையில போயாச்சுன்னா எல்லா டீ கடையிலையும் கதை தான் ஓடும். கதை பேசுறது. இததான் பத்திரிகையாளர்கள்லாம் கையில எடுத்துக்கிட்டாங்க. என்னத்தையாவது அந்த செய்தி இந்த செய்தின்னு போட்டு கத்தி கொத்து திருட்டு அது இதுன்னு எதையாவது போட்டாச்சுன்னா கதை கேட்கிற ஆசையில ரொம்ப சுயநலம் வரும்போது 4 பேர்கிட்ட நான் போய் ஏன் கேட்கணும், நானே கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பரை வாங்கி அதை வாங்கி படிச்சுட்டு இருப்பாங்க. மௌனத்தை கெடுக்கிறதுக்கு மீடியாக்கள் வந்து போட்டி போடுது. பஸ்ல போனா தொடர்ந்து பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கு. அதை யாரும் கவனிக்கல, ஆனா அது ஓடிக்கிட்டே இருக்கு. ரோட்ல போனா எங்க பார்த்தாலும் விளம்பர சத்தம் கேட்குது. கோயில் திருவிழாவிலையும் விளம்பர சத்தம் கேட்குது. மௌனத்தை எப்படி கெடுக்கிறது? இதுதான். மௌனத்துல உள்ள அருமை வந்து தெரியல. யார் செருப்பு போடாமலே வாழலான்னு இருக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பா ரோட்ல துப்ப மாட்டாங்க. ஏன்னா செருப்பு போடாம நடக்கிறோம், யார் கல்யாணம் படுமே. ஆனா செருப்பு போட்டவன் வந்து அவங்களுக்கு என்ன தோணுது, நம்ம தான் செருப்பு போட்டிருக்கோமே அவன் படக்குன்னு ஏதாவது வந்து ரோட்ல துப்பிடுவான். பூமாதேவி பூமி வந்து அவங்க மேல வந்து துப்பக்கூடாது. ஆனா அது தெரியாது நிறைய பேர். இந்த மாதிரி இதயம் வந்து நாராயணருடைய இருப்பிடம். இதயத்தான் நாராயணர் இருக்கிறார். அங்க பீடி சிகரெட் புகைலாம் போகக்கூடாது. அகர்பத்தி புகை தான் போகணும். மௌனம் உணர்த்துற அளவுக்கு வார்த்தைகள் பாஷைகள் வந்து உணர்த்தாது அப்படிங்கிறதுனால நமக்கு நாம ஜபத்தை கொடுத்தாங்க. அது வந்து வெளி விவகாரங்கள்ல இருந்து மனசை அப்படி கொஞ்சம் கொஞ்சமா உள்பக்கமா கொண்டு வந்து அந்த இதயத்துல வந்து மையம் பண்ணிடும். அப்பதான் இதயம் வந்து பியூர் ஆகும். நிறைய பேர் ஜபமால கையில இருக்கும், ஆனா வாய் வந்து பேசிட்டு இருக்கோம், கதை சொல்லிட்டு இருக்கோம். அது வந்து இன்சல்ட் பண்ற மாதிரி தான். கிருஷ்ணரை வந்து வாங்கன்னு வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு நான் பாட்டுக்கு டிவி பார்த்துட்டு இருந்த மாதிரி ஒரு விருந்தாளிய வீட்டுக்கு வர சொல்லி ஜனாதிபதி வீட்டுக்கு வரன்னு வச்சுக்கலாம். அவரை உட்கார வச்சுட்டு நான் பாட்டுக்கு ஒரு ரூம்ல டிவி பார்த்துட்டு இருந்தா எப்படி இருக்கும்? அது மாதிரி ஆயிடும். அப்படி அந்த மாதிரி அபராதங்கள் 10வது வருது. வைஷ்ணவ அபராதம். நாம சொல்லும்போது அதுக்குன்னு மெனக்கிடணும், அமைதியா உட்கார்ந்து சொல்லணும். 10 ரவுண்டாவது மாலையில சொல்லணும். 16 சொன்னா நல்லது. அது உட்கார்ந்து மாலையில உட்கார்ந்து சொல்றத சொல்ல 10 ரவுண்ட். அதுக்கடுத்து நடந்து அப்படி அதை செய்து இதை செய்து அப்படிலாம் செய்யலாம். ஆனா மனதோட சேர்ந்து சொல்லணும். வெறும் வாய் மட்டும் நாம சொல்லும். வாயே சம்பந்தப்படாமலும் உள்ள நாம ஓட முடியும். ஏன்னா தூக்கத்துல அது ஓடுது. அப்படி ஏதாவது ஒரு விதத்துல நம்ம மௌனத்தை நல்லா கத்துக்கிட்டா இப்போ நாமத்தை நாம வந்து ஒரு சக்தியோட சொல்றத உணர முடியும். மௌனம் கத்துக்கலன்னு வச்சுக்கலாம். அப்ப நாம சொல்லும் போது அதுல சக்தி இருக்காது. அதுல வந்து என்னன்னா ஒரு என்ஜின் மோட்டர் போட்டு விட்டுருக்கோம், சர்ன்னு ஓடிக்கிட்டே இருக்கு. அப்புறம் நிறுத்திடுறோம், அவ்வளவுதான். இது மாதிரியும் நாம சொல்லலாம். ஆனா அதுக்கு வந்து பவர் வந்து குறைச்சல் தான். இந்த நாமத்துடைய உண்மையான ரிசல்ட் என்னவோ அது வராது. மற்றபடி முக்தி கிடைக்கும். காந்தி நாம சொன்னார், முக்தி தான் கிடைச்சது. நேரு நாம சொல்லல, அடுத்த பிறகுதான் நாயா பிறந்தார். வரலாறு அப்படி வரலாறுல கிடைச்சிருக்கிறாங்க.
அப்போ நாமம்ங்கிறது நாம வந்து அந்த மனோபலத்துல அத வந்து இதயபூர்வமா ஒரு அன்போட சும்மா உதறி உதறி அப்படி சுண்டி சுண்டிலாம் சொல்லக்கூடாது. நிறைய பேர் அப்படி பார்க்கலாம். ஜெபமாலையை பிடிச்சு உதறுவாங்க, அப்புறம் பயங்கரமா ஆடுவாங்க. அதெல்லாம் என்னன்னா சீக்கிரம் இந்த டயத்துக்குள்ள நாமத்தை சொல்லியாக வேண்டியிருக்கு அப்படிங்கிற ஒரு வேகத்தை அதுல காட்டுறாங்க. அப்படி அவசியம் இல்லை. கிருஷ்ணர் அதுல வந்து அப்படியெல்லாம் கிருஷ்ணர் எதிர்பார்க்கல. அவருக்கு தேவை அன்போட சொல்லணும், நமக்கு அதோட வெளிப்பாடு நிதானம், அவ்வளவுதான். மற்றபடி ஜெபமாலையை வச்சுட்டு பேசிட்டு இருக்கிறது, எதையாவது பார்த்துக்கிட்டே இருக்கிறது, அது வந்து தப்பு. ஆனா ஏதோ ஒரு வேலையை செய்ய வேண்டியிருக்கு, அப்ப நாமத்தை சொல்லிக்கிட்டே செய்யறோம்னா அது தப்பு கிடையாது. எப்பவும் வாயில நாமம் வரணும் அப்படிங்கிறதுக்கு தான் ஜெபம். ஆனா எதையாவது செய்துக்கிட்டே நாமம் பண்றோம் அப்படின்னாச்சுன்னா செயல் தான் கூடுமே ஒழிய நாமம் கூடாது. நாமத்துல ஒரு ஈர்ப்பு, ஒரு டேஸ்ட் உண்டாகணும். அது வந்த பிறகு எதையாவது செய்துக்கிட்டேனாலும் அது நாமம் ஒரு பக்கம் தானா வரும். தூங்கும்போது கூட நாமம் வரும். இதுதான் நாமத்துடைய பிரவாகம் பேரு. அதோடைய பிரபாவம் அப்படின்னு சொல்லலாம். பிரவாகங்கிறது ஓடுறது, நதியாட்டம் ஓடுறது, அப்படி ஃப்ளோவிங்கா போயிட்டே இருக்கிறது. பிரபாவம்ங்கிறது மகிமையை குறிக்கும், குளோரிசம். அதனாலதான் மகாபிரபு வேதங்களை வந்து 8 பாசுரங்களா கொடுத்து அதுக்கு முதல்ல ஸ்வரம் விஜயதே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம் அப்படின்னாரு. எப்பவுமே கிருஷ்ண கீர்த்தனத்துக்கு வெற்றி உண்டாகுங்க, உன்னதமான வெற்றி உண்டாகுன்னு அவர் பாடுறாரு. அந்த மாதிரி மனப்பாங்குல நாமத்தை சொல்லுவோம். அது நல்லா இருக்கு.